ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா எட்ட மாட்டேங்குது மாமா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். உன்னோட இரு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண? மாமா அப்படியே என்ன லைட்டா தூக்கி விடுங்க, நான் ஈஸியா எடுத்துடுறேன். தூக்கி விட்டா எடுத்துறியா? ஆஹா, இவ தூக்கி விட சொல்ற சாக்குல நமக்கே துண்ட போடுறா. உஷாரா ரசுவா. என்ன மாமா தூக்காம யோசிச்சுட்டு இருக்காரு? இப்ப அப்படியே ஐடியாவா மாத்து. இல்ல வேணாம், அது என்னோட துண்டு தான், அதை நானே எடுத்துக்கிறேன். மாமா தூக்கி விடுங்க மாமா, நான் ஈஸியா எடுத்துடுவேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எந்த ஒரு விஷயத்துமே ரொம்ப ஈஸியா பண்ணா நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டாதான் அதோட பலன் டைரக்டா கிடைக்கும். ஆமா, இந்த விளக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி சரி, நீங்களே எட்டி எடுங்க, நானும் எட்டி எடுக்கிறேன். யார் முடிஞ்சாலும் எடுக்கலாம், வாங்க வாங்க. ஏய் இப்ப எதுக்கு எடுக்கிற? மாமா துண்டு எடுக்கும் போது அங்கங்க படதான் செய்யும். இப்ப என்ன இடிச்ச இளைச்சா போயிடுவீங்க. வாங்க எடுப்போம். நீ முத எடு. எடுங்க எடுங்க. போதும், இப்ப நான் எடுக்கிறேன். ஏய் இப்ப எதுக்கு வேணும்னு மேல விழுற? மாமா சாரி மாமா, தெரியாம விழுந்துட்டேன். எடு. இந்த ஐடியா நல்லா இருக்கே. குதிக்கவே இல்ல, எப்படி மேல விழுந்த? மாமா உங்களை தூக்கி ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன நீ தூக்கி ஹெல்ப் பண்ண போற? போதும், எடு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுவேன்? ஐயோ சிவாவா, இப்படி எல்லாம் போச்சு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வழியே இல்ல, கதவை உடைச்சிட்டு உள்ள பூந்துட வேண்டியதான். நாகலட்சுமி தாமதிக்காத. பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? பார்த்தா தெரியல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துட்டு இருக்கோம். ஒன்னா படுத்துட்டு இருக்கீங்களா? கையெடு. சும்மா பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. டவல் அங்க ஃபேன்ல மாட்டிக்கிச்சு, அதை எடுக்க போறப்போ நல்லா குதிக்கும் போது கட்டில் உடைஞ்சு கீழே விழுந்து. அவ்வளவுதானா? மத்தபடி வேற ஒண்ணும் நடக்கலையா? வேற என்ன ஒண்ணும் இல்ல பாட்டி. இல்லடா, இவ்ளோ தூரத்துல இருந்து விழுந்தீங்களே, உனக்கு அடிக்கடி பட்டுச்சான்னு தான் கேட்டேன். இது வரைக்கும் இல்ல, இதுக்கப்புறம் தான் அடி விழ போகுது. யாருக்குமா சொல்றேன், முதல்ல எந்திரிக்கிறியா? எந்திரி. அம்மா தூக்குடா. எந்திரிங்க பாட்டி. பாத்து. ஏய் சக்தி, நீ போய் உங்க அம்மா ரூம்ல படுப்போ. ஆமா சக்தி, நீ அங்கேயே போய் படுத்துக்கோ, அதான் நல்லது. கிளவி எங்க ரொமான்சியா கெடுக்கிற இது ஒண்ணு வச்சுக்கிறேன். என்னடி மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? படி. வா வா வா. பாட்டி நில்லுங்க. சக்தி குட் நைட். சக்தி குட் நைட்டா?
அடே அடே பாட்டி முடிஞ்ச இந்த கட்டில சரி பண்ணி பத்திரமா படுத்துக்க. காலையில நானே வந்து உன்னை எழுப்புறேன். பாத்து பாட்டி. பாத்தா புடுறா. பாத்து. அட பாட்டி, என்ன உள்ள டமால் டமால் சவுண்ட்லாம் கேக்குது? அது ஒண்ணு இல்லடா, கட்டில் உடைஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. என்னது கட்டில் உடைஞ்சு போச்சா? அப்போ நண்டு பலமா வேலை செஞ்சிருச்சா? இந்த நண்டு மேட்டர்ல கிங் சைஸ் பெட் குயின் சைஸ் பெட் ஆகி போச்சே. என்ன பண்றது இப்போ? அட பாவி, நீ இவ்வளவு வெறித்தனமா இருப்ப நான் நினைக்கவே இல்லையே. ப்ரோ, வேற வந்துட்டானா? என்ன இது? ஒன்றும் இல்லை, துண்டு. என்னது துண்டு ஃபேன்ல மாட்டிருக்கு? பழைய படத்துல வில்லனுங்க வெறித்தனமா ரேப் பண்ணும்போது ஃபேன்ல துணி மாட்டினதா பார்த்துருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். சரியில்லையே, அவ்வளோ ஃபோர்ஸா? டேய் சுந்தர், என்னடா சுத்தி சுத்தி என்னைய ரசிக்கிற? என்ன ப்ரோ, இன்னும் ஆவேசம் குறையில போல இருக்கு. டேய், நீ சொன்னல அந்த நண்டு மேட்ரு, அது உண்மைதான்டா. கண்ட்ரோல் பண்ணவே முடியல, உடம்பு உஷ்ணம் அதிகமாயிடுச்சு. நீ ஒன்று பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த கட்டில உடஞ்ச ஆணியெல்லாம் அங்கங்க இருக்கு, கொஞ்சம் ஆணி அடிச்சு சரி பண்ணி வை, நான் வந்துடுறேன். ஆணி? ஐயோ, அட பாவி, இதுக்குதான் குழந்தைய 5 years தள்ளி போட்டானா? இது தெரியாம நான் அவசரப்பட்டனே. மீனாட்சி, நண்டு வேற காலி ஆயிடுச்சே. ஏய், புத்தகத்தை மூடி வச்சுட்டு படுறி. பகலெல்லாம் ஆட்டம் போட்டு இப்பதான் உனக்கு புத்தகத்தை திறந்து வச்சுட்டு உட்காரணும். என்ன படிக்க விட மாட்டே? ஆமா, நாங்க தான் உன்னை படிக்க விடல பாரு. படிச்சு என்னங்க? வரேன். ஏய் எருமா. ஏய், என்னடி திரும்ப வந்திருக்க? நான் இங்க தாமா படுக்க போறேன். அப்படியே அடிச்சனா? அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியிருக்கேன், திரும்ப இங்க வந்து படுக்கிறேங்கிற? போ, ஒரு ரூம்ல போய் படு. அம்மா, என்னால அங்க போய் படுக்க முடியாதுமா. ஏன் அங்க போய் படுக்க முடியாது? மா, கட்டில் உடைஞ்சு போச்சு. மா, கட்டில் உடைஞ்சு போச்சு. என்னடி சத்தமா சொல்லு. மா, கட்டில் உடைஞ்சிச்சுமா, போதுமா? ஏய், நீ எதுக்கு சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிச்சியோ அதுக்கு தான் நானும் சிரிச்சேன். ஆமா, நீ எதுக்கு சிரிச்ச? சக்தி கட்டில் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னால அதுக்கு தான் சிரிச்சேன். அதுக்கு தான் நானும் சிரிச்சேன். என்னடி அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வேண்டியதானே? மா போமா, நான் இங்க தான் படுப்பேன். அம்மா, சக்தி நம்ம கூடவே படுக்கட்டுமா? என்னமோ பண்ணுங்க போங்க. சக்தி, கட்டில் உடையிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? ஏய், இப்ப நீ அடி வாங்க போற. பரவாயில்ல, உன்கிட்ட தானே அடி வாங்க போறேன். சொல்லு சொல்லு. ஏய், பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு பேசாம படு. போமா, நான் எது சொன்னாலும் இப்படிதான் என் வாயை அடிச்சுடுறேன். போ. என்னக்கா கேட்ட நீ? என்னம்மா படுத்து தூங்காம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லைன்னா தூங்க வேண்டியதானே, காலையில எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னடி கேள்வி? படுக்க போறேன். எங்க? கீழதான். ஷோ, ஒண்ணும் தேவையில்ல, நீ மேலே படுத்துக்கோ. மேலையா? வேண்டாம், அப்பா படுத்துக்கிட்டோம், நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கீழே படுத்துக்கலாம். மா, நாங்கெல்லாம் கீழே படுத்துக்கிறோம், நீ அப்பாவும் மேல படுத்துக்கோங்க. ஏய், சொன்னா கேளு சக்தி, நானும் கீழே படுத்துக்கிறேன், அப்பதான் எனக்கு நல்ல தூக்கமே வரும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ மேலேயே படு, அங்கதான் நல்ல தூக்கம் வரும். என்னது இது? நீங்க நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டீங்களா? போமா. என்ன பண்றாங்க? விடுங்கடி. படுங்கம்மா. படுமா. இன்னைக்கு ஒரு நாள் படு. சரி வாக்கா, நம்ம படு. நீ போய் தலைகாணி எடுத்து வா. கட்டில்ல படுக்கணுமா? பாருங்களேன் உங்களை. சரி படு, பிள்ளைங்க ஆசைப்படுது இல்ல. எனக்கு இதுல படுத்த தூக்கமே வராது. படுமா. ஏய், நமக்கு பெட்ஷீட் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் கிடையாது, அப்படியே தூங்குங்க. எல்லா மூதேவிங்களும் ஒரே இடத்துல தூங்குதுங்க. உங்களை நிம்மதியா தூங்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? இருங்கடி. இப்ப பாருங்கடி என்ன பண்றேன்னு.
அனு எல்லாரும் எந்திரிங்க. என்னாச்சுக்கா? ஃபுல்லா தண்ணிடி. எந்திரி. என்னம்மா என்னாச்சு சக்தி என்னாச்சுமா என்னாச்சு கீழ ஃபுல்லா தண்ணிமா. ஐயோ ஆமாங்க தண்ணியா தண்ணி எப்படி வருது அம்மா, அதானே. நனையுதும்மா, எடுமா தெரியலப்பா. சீக்கிரம் எடுமா இருங்க பாக்குறேன். பாத்து பாத்து வழுக்க போகுது ஐயோ பாத்து வழுக்க போகுது அப்பா பாத்ரூம்ல தான் டேப் திறந்திருக்கு. துர்கா நீ தான் திறந்து விட்டியா? ஐயோ நான் எதுவும் பண்ணலக்கா. நான் உன் கூட தானே படுத்தேன். நான் பாத்ரூம் கூட போகவே இல்ல. ஆமாண்டி நான் தான் தண்ணிய திறந்து விட்டேன்னு தெரியாம முழிக்கிறீங்கல்ல, நல்லா முழிங்க. தூங்காம ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி சரி விடுங்கம்மா காலையில பாத்துக்கலாம் இப்ப அதெல்லாம் அப்பா, இப்ப எப்படிப்பா நாங்க தூங்குறது? இப்ப நீ தூங்கணும் அவ்வளவுதானம்மா. கோதாவரி நீ தலைகாணி பெட்ஷீட் எடுத்துக்க, நம்ம வெளியே போலாம். பசங்க இங்க படுத்துக்கிட்டோம். வேணும் வேணும். இல்ல இல்ல அப்பா, வேணாம்ப்பா. அப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எங்க போறீங்க? ஹால்ல போய் படுத்துக்கிறோமா? அப்பா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. இங்கேயே படுங்க. இங்கேயே எப்படிமா இவ்வளவு பேர் படுத்து தூங்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? இவங்கள தூங்க விடாம பண்ணலான்னு பார்த்தா இவ ஐடியா பண்றாளே. ஐடியாவா? ஆ? இந்த மாதிரி படுத்து எவ்வளவு நாள் ஆச்சுல? ச்சே, இதுங்கள தூங்க விடாம பண்ணலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாளுகளே. சிக்காமலா போயிடுவீங்க. இருங்கடி, அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. என்ன கோதாவரி அப்படி பாக்குற? இல்ல இதெல்லாம் பாக்கும்போது இவங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது மழை பெஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும். அப்ப நானும் நீங்களும் தான் இப்படி மடியில படுக்க வச்சு பாத்துப்போம். அந்த ஞாபகம் எனக்கு அப்படியே வருதுங்க. அம்மா ப்ளீஸ்மா, பழைய கதைலாம் வேணாமா. போர் அடிக்குதுமா. ஏதாவது புதுசா ஒரு கதை சொல்லுமா. ஆமாம்மா. ஏய் கதை கேக்குற நேரமா அது? பேசாம படுத்து தூங்குங்க. ரொம்ப நாள் ஆச்சுமா உன் மடியில படுத்து. 4 பேரும் ஒண்ணா இருக்கோம்ல. ஏதாவது கதை சொல்லுமா ப்ளீஸ். ஏய் நீங்க திடீர்னு கேட்டா கதைல ஒண்ணு ஞாபகத்துக்கு வரலடி. சரி 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 விடுங்கம்மா. இப்ப என்னப்போ உங்களுக்கு கதை வேணும் அவ்வளவுதானே? ஆமா. அப்பா சொல்றேன் கதை. சரி. ஒரு ஊர்ல ஒரு சூப்பரான அப்பாவாம். உங்கள மாதிரி. கரெக்ட். ஒரு சுமாரான அம்மாவாம். உங்க அம்மா மாதிரி. அவங்களுக்கு 4 பொம்பளை பசங்களாம். அழகான 4ம் தங்க கட்டிங்களாம். அழகான தங்க கட்டினா சக்தி சரி மாதிரி, சரி சரி பொண்ண படுங்கம்மா. மாதிரி, இவள விளையாடுறதெல்லாம் மாதிரி. போறோம். படுங்க. படுத்துங்கம்மா. மணியாச்சுல்ல? அப்பா சூப்பர் கதை பாக்க பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதாம். அம்மா, மேடம் மேடம். யாருப்பா நீ? என்ன என் வேணும்? பேர் சுரேந்தர் மேடம். என்கே டைமண்ட்ஸ்ல இருந்து வரேன். டைமண்ட் மோதிரம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை டெலிவரி கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் மேடம். டைமண்ட் மோதிரமா? யாருப்பா ஆர்டர் பண்ணது? சுபத்ரா மேடம் தான் மேடம். சுபத்ராவா? எப்ப காசெல்லாம் கொடுத்துட்டாளா? காசு கொடுத்துட்டாங்க. பில் இதுல இருக்கு மேடம். சரிப்பா, நீ போ. வரேன் மேடம். சுபத்ரா, சுபத்ரா. என்னம்மா? ஏமா, ஏதோ டைமண்ட் ரிங் ஆர்டர் பண்ணியா? கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. யாருக்குமா? எனக்கு தான். சூப்பர்மா. ஆமா, எவ்வளவு? எங்க நீயே சொல்லு பாக்கலாம். டைமண்ட் மோதிரம்னா என்ன, ஒரு 50,000 இருக்குமா? கூட ஒரு சைபர் சேர்த்துக்கோ. சைபர் சேர்த்தா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீயே சொல்லு. 5 லட்சம். 5 லட்சமா? ஏமா, ஒரே ஒரு மோதிரம் 5 லட்சமா? பின்ன டைமண்ட் மோதிரம்னா சும்மாவா? காஸ்ட்லியா தான் இருக்கும். அம்மாடி, இவ்ளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கியே, சிவா ஏதாவது சொல்ல போறாமா? அவன் என்ன சொல்ல போறான்? இல்லம்மா, அவன் ஏதாவது உன்னை சொல்லிட்டான்னு வச்சுக்கோ,
இந்த அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. இப்ப என்ன இந்த மோதிரத்தை வாங்குனதுக்கு சிவா திட்டுவான்னு நீ பயப்படுற? ஆமாமா ஆமாமா. இத அவன் கையாலே என்கிட்ட கொடுக்க வைக்கிறேன் பாரு. அது எப்படிமா? சொல்றேன், நீ போய் எல்லாரையும் வர சொல்லு. இதோ இப்பவே வர சொல்றமா. அம்மா எதுக்குமா வர சொன்னீங்க? இன்னைக்கு என்ன குண்டை தூக்கி போட போகுதுன்னு தெரியலையே. அம்மா என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான் சிவா. நான் ஒரு டைமண்ட் மோதிரம் வாங்கியிருக்கேன். இதோட விலை just 5 lakhs. எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்குமா? எவ்வளோ சொன்னீங்க? just 5 lakhs தான்ப்பா. அம்மா சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கு. அது அப்படியே சக்திக்கு போட்டு விட்டுருப்பா. அம்மா சக்திக்கு எதுக்குமா? டேய், ஒரு மாமியாரா மருமகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன்டா, நீ போட்டு விடு. இல்லைம்மா, இந்த மோதிரம் சக்திக்கு வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே நடக்குது. ஏன் சிவா? இல்லைம்மா, மீனாட்சியும் இந்த வீட்டு மருமக தான். நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் 2 பேருக்கு சேர்த்து செஞ்சுருங்க. சக்திக்கு மட்டும் தனியாக எதுவும் வேண்டாம்மா. இல்ல சிவா, என்ன இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் உன்னோடது. இதுல எது வாங்கினாலும் உன்னோட மனைவிக்கு தான் உரிமை அதிகம். அதனாலதான் சக்திக்கு வாங்கிட்டு வந்தேன். அம்மா ப்ளீஸ்மா, திரும்ப திரும்ப சொத்து என்னோடதுன்னு சொல்லி என்னை அந்நியப்படுத்தாதீங்க. நான் உங்களில் ஒருத்தன் தானம்மா. சொத்து எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே, எல்லாருக்குமே பொதுவானதான். சரிப்பா, இப்ப மோதிரம் ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. அது என்னப்பா பண்றது? பாட்டி, ரொம்ப சிம்பிள். அம்மா, இந்த மோதிரத்தை நீங்களே போட்டுக்கோங்க.